சொல்லு, எங்க இருக்க? கிளம்பிட்டியா? ஆமா ஆமா. என்னடி ஆமாமாங்கிற? மா உன்கிட்ட இல்லம்மா, போன்ல பேசிக்கிட்டு இருக்க. வாய் முடிக்கிட்டு பேசாம வா. கிளம்பியாச்சுடி, வந்துகிட்டு இருக்கேன். இன்னொரு 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். இங்க பாருமா, அங்க வந்து அத்தை கிட்ட மட்டும் உன் வேண்டுதல பாதியில முடிக்காம வந்துட்ட, ஸ்வேதா என்னை இழுத்துட்டு வந்துட்டா அது இதுன்னு ஏதாவது குறை சொன்ன, அவ்வளவுதான் கொன்னுடுவேன் பாரு. ஏய், என்னடி இது? அம்மானு கூட பாக்காம கொன்னுடுவேன் கின்னுடுவேன்னு மிரட்டுற? மிரட்டுறது மட்டும் இல்ல, நான் சொல்ற மாதிரி நடந்துக்கலன்னு வச்சுக்கோ, சொன்னதை செஞ்சிடுவேன். புரியுதா? ஆ. அம்மா வெண்ணிலா, அந்த 3 தேங்காயும் உடைச்சு தீர்த்தத்தை சாமிக்கு தெளிமா. அவங்கதான் சொல்றாங்கல்ல, உடம்பா. சரிங்க அத்தை. என்னாச்சு? அதுக்குள்ள வந்துட்டீங்க? கோயில்ல பூஜை வேண்டுதல் முடிச்சாச்சு. ஸ்வேதாக்கா, நேத்து கோவில்ல குருக்கள் உங்களை தானே தேங்காய் உடைச்சு பூஜை பண்ண சொன்னாரு. நீங்களே வந்து தேங்காய் உடைச்சு பூஜையை முடிச்சிருங்க. நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, வாங்கக்கா வந்து உடைங்க. இல்ல வெண்ணிலா, நீதான் ஆரம்பிச்சிட்டியே, நீயே முடிச்சிடுமா? ஐயோ அது இல்லக்கா, நீங்க கோவிலுக்கு போயிருந்ததுனாலதான் நான் இதை செய்ய வந்தேன். நீங்க தான் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்களே, நீங்களே வந்து முடிச்சு வச்சிருங்கக்கா. வெண்ணிலா, உன்னை யாரும் எனக்காக விட்டு கொடுக்க சொல்லல. இப்ப உன்னை செய்யன்னு சொன்னல, கேட்காம அடம் பிடிச்ச எப்படி போ? என்ன ஸ்வேதா, அவதான் நீ செய்யணும்னு உனக்காக அடம் பிடிக்கிறா. அவளை போய் நீ எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் கோச்சுக்கிற? போ ஸ்வேதா, நீயே போய் பண்ண. அத்த ப்ளீஸ், சொன்ன கேளுங்க அத்த. வெண்ணிலா வச்சு இப்ப ஆரம்பிச்சாச்சுல, அவளே பண்ணிட்டோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் மனசு வருத்தப்படுவேன், அது இதுன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் இப்ப மனப்பூர்வமா தான் சொல்றேன்.
வெண்ணிலாவே பண்ணட்டும். வெண்ணிலா பண்ணு. வெண்ணிலா நீயே பண்ண. சரி முத்து மாமா. இத்தனை பேர் சொல்லியும் கேட்காம உன் முத்து மாமா சொன்னதுமே தேங்காய உடைக்க போறியா? அழகுன தேங்காய உடைச்சு உன் மூஞ்சியில கரிய பூசிக்கணும். அது நான் வேடிக்கை பார்க்கணும். உடடி உட. எல்லார் முன்னாடியும் உடைச்சு நீ மனசுடைஞ்சு போடி. தேங்காய் பத்தி எப்படி நல்லா உடைஞ்சிருக்குன்னு. அண்ணி உடைக்கிறப்போ ஏதாவது குறை வந்துருமா என்ன? இது எப்படி ஆச்சு? அத்தனை தேங்காயும் பார்த்து பார்த்து பிளான் பண்ணி தானே தேங்காயை மாத்தி வச்சோம். ஆனா இப்ப எல்லா தேங்காயும் நல்லா இருக்கு. எப்படி? ஒன்னும் புரியலடி. சரி வீடு, இன்னொன்னு இருக்குல்ல, அதாவது அழகி இருக்கான்னு பாப்போம். ரெண்டுல தப்பிச்சிட்டா இதுல தப்பிக்க முடியாது. பரவாயில்லையே, தேங்காயில பூ வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம். ஆமா வெண்ணிலா, உனக்கு சுத்தி தாமா போடணும்.
அந்த தேங்காய பத்திரமா ஒளிச்சு வைங்க. ம் சரிடி. அங்க வை. அங்க உனக்கு எத்தனை தடவை பாடம் கத்து கொடுத்தாலும் நீ திருந்தவே மாட்ட இல்ல ஸ்வேதா. நாளைக்கு நீ நினைச்சது நடக்காம இருக்க. என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன்டி. ஏண்டி ஸ்வேதா, உனக்கு வெண்ணிலா நல்லதே பண்ணாலும் திரும்ப திரும்ப அவளுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறல்ல? இனிமே நீ அவளுக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் சரி, அதை தடுக்க நான் எப்பவும் அவளுக்கு துணையா இருப்பேன்டி. கண்ணை இமை காக்குற மாதிரி நான் வெண்ணிலாவை எப்பவும் பார்த்துப்பேன்டி. ஏ அக்ஷயா, நம்ம ரூம்ல இருக்கிற தேங்காய் எடுத்துக்கிட்டு பின்பக்கம் வா. நீ வாடி. என்ன மாமா, ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க. இப்ப என்னன்னா ஒன்னும் பேசாம ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. வேற ஒண்ணு இல்ல மாப்பிள. பொதுவா பொண்ணு பார்க்க வர மாப்பிள கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுல கை நினைக்க மாட்டாருல்ல. ஆனா நம்ம ஜனனிய பார்க்க வந்த கௌதம் நம்ம வீட்லயே தங்கியிருக்காப்புலயே. நம்ம குடும்பத்தை பத்தி வெளியில இருக்கிறவங்க எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? முறைக்கிறது பிரில்லியன்ட் இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுதான் பிரில்லியன்ட். என்ன விட பூங்காத பிரில்லியன்ட். அவ இதுக்கு பதில் சொல்லுவா, அங்க கேளுங்க. பட்டு இங்க வாங்க. இத வரேன் ஜிலேபி. சொல்லு ஜிலேபி. நீங்க கூட தான் என்ன கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எங்க வீட்டோட மாப்பிள்ளையா உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே, இதை யாரும் வெளியில தப்பா பேச மாட்டாங்களா? பிரில்லியன்ட், பிரில்லியன்ட், பிரில்லியன்ட். பிரதர் பிரில்லியன்ட், சிஸ்டர் டபுள் பிரில்லியன்ட், டபுள் பிரில்லியன்ட். என்னால தாங்க முடியலையே. அழுகுன தேங்காவை பார்த்து வெண்ணிலா முகம் அழுகி வாடி போகும்னு நினைச்சேன். கடைசியில எல்லாமே மாறி நடந்துருச்சு. ஏன் இப்படி சொதப்பிச்சு? இதெல்லாம் யார் பண்ணது? எனக்கு தெரிஞ்சா. தேங்காயை கொண்டு வந்துட்டியா? கமி. கண்டிப்பா இடையில ஏதோ நடந்திருக்கு. சரி, அதுல ஒண்ணு எடுத்து ஓட. ஸ்வேதா, எடுடி, எடுத்து ஓட. ஓட. ஹே, ஓடன்னு சொன்னா கேட்க மாட்டியா? சிக்குடு. ஸ்வேதா, என்ன உன் முகத்துல என் முகத்துல
என் முகத்துல என்னடி? முகத்துல கறி பூசின மாதிரி இருக்கு. ஹே, என்னடி நீ எனக்கு தானே ஃப்ரெண்டு? வெண்ணிலா முகத்துல கரிய பூசணும்னு நினைச்சு என் முகத்துல நானே கரிய பூசிக்கிட்டேன்னு சொல்ல வரியா? நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. உன் முகத்துல கருப்பா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு போய் என்ன கோச்சுக்கிட்டா எப்படி? ஸ்வேதா, ஒருவேளை